ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை அப்படின்னாவே பூர்ண கொழுக்கட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் ஸ்பெஷல் தானே, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா பேசிக்கான மாவு எப்படி தயார் பண்ணுறது, 6 வகையான பூர்ணம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறது, இந்த ரெண்டையுமே வச்சு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவு எப்படி தயார் பண்ணுறது, குக் பண்ணும்போது கொழுக்கட்டை விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிக்கான மாவு தயாரிக்கிறதுக்கு ஒரு 2 கப் நான் மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் நம்ம மாவு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 கப் மாவுக்கு 1 கப் நல்லா சூடு பண்ணின தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக ஊற்றுனீங்கன்னா மாவு கரெக்டான இதில் வராது நமக்கு. ஸோ 1 கப் மாவுக்கு 1 கப் சுடுதண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. மாவு தயார் பண்ணதும் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து மேலே அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம பூர்ணம் தயாரிக்கிற வரைக்கும் மாவு காஞ்சு போகாமல் இருக்கணும் அதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டு பூர்ணம் பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை, தேங்காய், கற்கண்டு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பூர்ணம் தயார் பண்ணுறது. பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இந்த நம்ம தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். ஸோ தேங்காய் போடல அப்படின்னா நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஸோ இதுதான் பூர்ணம். ஸோ அடுத்து பூர்ணம் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. ஸோ அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பூர்ணம் 2 தயாராகிடுச்சு. ஸோ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பூர்ணம் அதாவது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் இன்ஸ்டண்ட்டான பூர்ணம் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பூர்ணம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்ததாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. வறுக்காததாக இருந்தால் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வேர்க்கடலையை நான் வறுத்து எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு பவுடர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் மாதிரி, அதாவது திக்னஸாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பேஸ்ட் மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேங்காயோட ஈரப்பதத்துக்கு நமக்கு அப்படியே பவுடர் மாதிரி வராமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இதுவும் தயார். அடுத்தது 4வது பூர்ணம். பாசி பயிறு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இறக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசி பயிறு, கொஞ்சமாக தேங்காய், வெல்லம், ஒரு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 4வது பூர்ணமும் தயார். உங்களுக்கு லிக்விட் மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியோ அல்லது பாலோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூர்ணமும் தயாராகிடுச்சு. ஸோ அடுத்து 5வது பூர்ணம் தயார் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா காரம் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக கருப்பு உளுந்து, கொள்ளு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 1-2 மாதிரி, அதாவது கொரன்னு தான் அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் திக்காக லிக்விட், அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் தயாராகிடுச்சு. அடுத்த 6வது வகையான பூர்ணம். பொட்டுக்கல்லையை மிக்சர் ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக திருவன தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோகோனட் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது ஒரு பூர்ணம் தயார். மொத்தம் 6 வகையான பூர்ணத்தையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா 6 வகையான பூர்ணமும் வச்சுருக்கேன். நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் காயில் ஏன்னா எண்ணெய் தடவி தானே நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதனால அது காயாமல் இருக்குது. இப்போ எப்படி மாவு நம்ம தயாரிக்கிறது கொழுக்கட்டை அப்படின்னு காட்டிடுறேன். கொஞ்சமாக கையில் ஏதாவது ஒரு எண்ணெய் நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் தட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன பூர்ணமோ அந்த பூர்ணத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சைடில் அழுத்தி விடுறனால அந்த குக் பண்ணும்போது கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கும். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேகும்போது அப்படியே வெடிச்சுக்கும். அந்த இடம்லாம் அப்படியே வெளியே உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் வேகும்போது. ஸோ அதனால் இந்த ஓரத்தில் நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல விரிசல் விழாமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிப்ஸ். ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, அந்த தேங்காயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா பூர்ணம்லாம் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அது 2வது டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைகிறோம் இல்லையா, பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு நம்ம அப்ளை பண்ணி வைக்கிறோம் இல்லையா சாஃப்டாக இருக்கணும்னு, அந்த எண்ணெயே நமக்கு போதுமானதாக இருக்கும். அந்த எண்ணெயே நமக்கு கொழுக்கட்டையை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்னஸாகவே வச்சுருக்கும். இதில் இன்னொன்று டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பச்சரிசி மாவுக்கு பதிலாக புழுங்கரிசி மாவில் நீங்கள் கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். மாவு ரொம்ப ஹார்டாக வராது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, பூர்ண கொழுக்கட்டை நம்ம நிறையா அச்சு வச்சு பயன்படுத்துவோம். ஆனால் அந்த காலத்தில் அச்செல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கையில் தான் செய்வாங்க. கையிலேயே ஒரு 4-5 மெத்தட் செய்வாங்க. ஸோ அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 6 வகையான பூர்ணம், அதுவும் பூர்ணம் நம்ம இந்த பூர்ண கொழுக்கட்டை தயாரிக்கிறதுக்கு பாவு காய்ச்சணும் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனாலேயே இந்த பூர்ண கொழுக்கட்டையை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக அதை ஸ்கிப் பண்ணாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக 6 வகையான பூர்ணத்தையும் எப்படி தயார் பண்ணதுன்னு பார்த்தாச்சு. கொழுக்கட்டையை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா, மாவு நல்லா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அதை நல்லா கையில் அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு இலை மாதிரி விரியும். அதில் நீங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா கொழுக்கட்டை விரிசலும் விடாது, ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வைக்கும்போதும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அந்த பிளேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாலும் அந்த எண்ணெய் நெய் நமக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும். கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் ஒட்டிக்காது. ஒட்டும்போது வேக வச்சதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு எடுக்கும்போது அது உடஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கும் இதில் வராது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன டிப்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பூர்ண கொழுக்கட்டையை ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது 6 வகையான பூர்ணத்தையும் நம்ம வச்சு 6 கொழுக்கட்டை செஞ்சு வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா விரிசல் எதுவுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த லேயர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம இப்போ மூடும்போது நமக்கு விரிசல் விழாது. ஸோ இவ்வளோதான் பாருங்கள், நம்ம 6 விதமான பூர்ணமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.